அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் பிரபாகரன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், கேஜி ஹாஸ்பிட்டல். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம உடம்பில் இருக்க செல்ஸ் அதோட வளர்ச்சியை நிறுத்திடும். ஆனால் சில செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அது அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டுரும். அது இல்லை கட்டுக்கடங்காமல் அது தனியாக வளர ஆரம்பிச்சிடும். அது உடம்பு அது வளர்ந்துட்டு அங்கே மட்டும் இல்லாமல் உடம்புல வேறு பகுதிகளுக்கெல்லாம் போகிறது தான் நம்ம புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் வருது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரணம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் இல்லை மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மரபு வழியாக வர்றது. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம செல்ஸில் இருக்கிற டிஎன்ஏ மாறுதல் படுறதுனால வருது. இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஸ்மோக்கு, பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு வயசுலேருந்து ஆரம்பித்து 80-90 வயசு நீங்கள் எந்த ஏஜில் வேணாலும் கேன்சர்ஸ் வரலாம். இதெல்லாம் இருந்தால் நம்ம கேன்சர்னு சந்தேகப்படலாம். அப்படிங்கிற பிரச்சனைகளை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சார், திடீர்னு என்னால் சாப்பிடவே முடியல, முழுங்க முடியல, போய் எங்கேயோ அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா வயிற்றுக்கு போகிற உணவு குழாயில் கேன்சராக இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடுது, வாந்தி மாதிரி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்ட உணவு குழாயில் இறங்கிடுச்சு, வயிற்றுக்கு போனதுக்கப்புறம் கீழே போகல. அப்படின்ற பட்சத்தில் வயிற்றில் இருக்கிற கேன்சராக இருக்கலாம். சார் ரத்தமாக வாந்தியாக வருது அப்படின்னா உணவு குழாயிலையோ இல்லை வயிற்றுலையோ கேன்சராக இருக்கலாம். சார் நான் நல்லா சாப்பிட்றேன், மலம் வெளியவே வரமாட்டேங்குது, இல்லை மலம் போகும்போது ரத்தமாக வருது அப்படின்னா சிறுகுடல்லையோ இல்லை பெருகுடல்லையோ பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை சார் நான் இரும்புனா ரத்தமாக வருது அப்படின்னா சுவாச குழாயிலையோ இல்லை நுரையீரலையோ கேன்சராக இருக்கலாம். சார் ரொம்ப நாளாக வாயில் ஒரு புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது, ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் கேன்சராக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் உடம்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்கான சரியான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ரீசெண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பல ஸ்கேன்ஸ் இருக்குது நம்ம ஈஸியாக புற்றுநோயை கண்டறியறதுக்கு. கேன்சர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதை ஏதாவது பண்ண முடியுமா? கேன்சர்னு வந்தால் முதல்ல பயப்படாதீங்க. இது தொத்தி வியாதி கிடையாது, இது இன்னும் ஒரு ஆளுக்கு போகாது. அப்போது என் குழந்தைங்களுக்கு என் மூலமாக போகுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கரெக்டான ஆலோசனை மூலமாக தடுக்கவும் முடியும், மாற்றி அமைக்கவும் முடியும். அடுத்த முக்கியமான கொஸ்டின் ட்ரீட்மெண்ட். எல்லா புற்றுநோயும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னு நான் சொல்லலை, ஆனால் புற்றுநோயை குணப்படுத்த முடியும். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எப்போ சார் குணப்படுத்த முடியும்? அப்போ ரொம்ப ஆரம்ப நிலையிலே நம்ம ஒரு புற்றுநோயை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% அந்த புற்றுநோயை நம்ம சரிப்படுத்திட முடியும். இப்போ எல்லா புற்றுநோயும் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட முடியுமா? கிடையாது. பிளட் கேன்சர் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படின்ற பிளட் கேன்சர்ஸை நம்ம ஆப்ரேஷன் மூலமாக சரி பண்ண முடியாது, அது மருந்து மூலமாக தான் சரி பண்ண முடியும். சில கேன்சர்ஸை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும், சில கேன்சர்ஸை ரேடியேஷன் கொடுத்து தான் சரி பண்ண முடியும், சில கேன்சர்ஸை கீமோ கொடுத்து தான் சரி பண்ண முடியும். அப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி ட்ரீட்மெண்ட்டாக சில கேன்சர்ஸை 3மே கொடுத்தா தான் சரியாகும். இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். நீங்கள் முதல்ல ஒரு கேன்சர் சென்டருக்கு போகணும், இல்லை ஒரு கேன்சர் டாக்டரை பார்க்கணும். என்னென்னலாம் பண்ணால் நான் கேன்சரை தடுக்க முடியும் சார்? இது எதுக்குமே நான் சொல்ல போகிற எதுக்குமே எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் திடீர்னு பார்த்தா கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. அது எப்படி திடீர்னு வரும்? பார்த்தா இன்னும் 20-30 வருஷத்தில் திடீர்னு பார்த்தா ஊரெல்லாம் கேன்சர்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ அதிகமாகவா இருக்குது அப்படின்னா ஒன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ இதை வராமலே தடுக்க முடியுமானா நம்மளோட வாழ்க்கை முறைகளை எப்படி மாற்றலாம்? ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைமுக்கு ஏஞ்சிருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபேக்டர். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிறது, இல்லைனா முடியல அப்படின்னா சாயந்தரம் வாக்கிங் போகிறது நம்மளோட நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இல்லை ஃபிசிக்கல் ஹேபிட்ஸை ஹெல்த்தியாக வைக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம் உணவு பழக்கங்கள். நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோழி அடைச்சி டின்னில் வச்சு ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்றது, நம்மளை கரெக்டான டெம்பரேச்சரில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்களான்னு தெரியாது, கரெக்டான ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்களான்னு தெரியாது, பேக்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா எல்லாமே தான் பேக்டு ஃபுட்ஸ். வெறும் கறி மீன் மட்டுமே கிடையாது. நார்மல் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் இப்போ என்ன ஆகுது, நிறைய வெஜிடபிள்ஸில் நம்ம மருந்து அடித்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். அது நமக்கு காரணிகளாக இருக்கலாம். இது மட்டுமே காரணியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக அமையும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்து கேன்சர்னு ஒன்று வருது. இப்போ கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே என்னால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? இதை தான் நம்ம ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனிங்னா என்ன? எல்லா கேன்சருமே வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஸ்க்ரீனிங். 40 வயசுக்கு மேலே எக்ஸ்ரே மேமோகிராம்னு சொல்லுவோம். இதை எல்லா பெண்களும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து பார்த்தா கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனிங் க்ரைட்டீரியாஸ்ன்னு சொல்லுவோம். 55 வயசுக்கு மேற்பட்டவங்க 20 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா லங்கில் கேன்சர் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். எப்போ தெரியும்? ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையிலே தெரிஞ்சிடும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர், ட்ரீட் பண்ணிட்டா அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது 100%. ஒரு கேன்சரை நம்ம ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு கேன்சரை நம்ம ஸ்டேஜ் 4ல் கண்டுபிடிக்கிறதுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட சர்வைவல்னு சொல்லுவோம். அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான சதவீதம் 100%. ஆனால் ஸ்டேஜ் 4ல் இதே நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அதில் 5ல் 1 பங்கு தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 100%ங்கிறது 20 இல்லை 10% ஆகிடுது. அடுத்த முக்கியமான புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதை பேப்ஸ்மியர்னு சொல்லக்கூடிய ரெகுலர் டெஸ்ட். அது ஒரு 5 நிமிஷம் டெஸ்ட் தான். அதை எடுத்தோம்னா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். மலக்குடலில் கேன்சர் இருக்கா அப்படின்னா FOBTன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபீக்கல் அக்கல் பிளட் டெஸ்ட். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப நாளாக நெஞ்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லை எனக்கு பசி இல்லை, சரியாக சாப்பிட முடியல, எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டா வாந்தி வருது, சாப்பாடே இறங்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய் வழியாட்டி டியூப் போட்டு பார்க்கலாம். OGD ஸ்கோப், எண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். டியூப் போட்டு பார்த்தா உணவு குழாயிலையோ இல்லை வயிற்றுப்பையிலையோ கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் மலக்குடல் டெஸ்ட்டு சொன்ன மாதிரி FOBT மாதிரியே கொலனோஸ்கோப்புன்னு சொல்லுவோம். ஆசன வாய் வழியாட்டி நம்ம டியூப் போட்டு பார்த்தா அதில் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெனட்டிக் டெஸ்டிங். இப்போ என் குடும்பத்தில் நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குது சார், எனக்கும் இருக்குமா அப்படின்னா அதுக்குமே சில டெஸ்ட் இருக்குது. மார்பக புற்றுநோய்க்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். BRCA அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் எடுத்து அது பிளட்டில் எடுக்கிற டெஸ்ட். சாதாரண பெண்களுக்கு அதை பிளட்டில் எடுத்து பார்த்தா அது பாசிட்டிவாக இருந்தால் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி 2 மார்பையுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் சொல்லலாம். அவங்க இந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்தனால என்ன பண்ணாங்க, அவங்களோட 2 மார்புமே எடுத்து செயற்கையாக மார்பகம் பொருத்திக்கிட்டாங்க. இருந்த கேன்சரை அவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டாங்க. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிட்டு வேறு ஏதோ ஒரு வைத்தியத்துக்கு போகிறாங்க. போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து திரும்ப வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப முத்தி போய் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்மக்கிட்ட சேர்றாங்க. கேன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணலாம், என்னோடய வாழ்க்கை முறை எப்படி அமைச்சிக்க முடியும் என்னால்? கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டேன்னு உங்கள் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது நிறுத்துங்க. ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்கீங்க, தண்ணி அடிக்கிறீங்கன்னா தண்ணி அடிக்கிறது நிறுத்துங்க. இந்த பழக்கங்களை நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக கேன்சர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான டாக்டரை கரெக்டான ஹாஸ்பிட்டல் அணுகுனீங்கன்னா எல்லாமே பண்ணிட முடியும். நாம் அனைவரும் இணைந்து புற்றுநோயை வெல்வோம். நன்றி, வணக்கம். KG Hospital.